ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப்பனீஸ் அனிமி ஐ எம் தி வில்லினியஸ் ஸோ ஐ எம் டேமிங் தி ஃபைனல் பாஸ். கேம் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகிற நம்ம ஹீரோயின் அவ உயிரோட இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்கிறத ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த அனிமில காட்டியிருப்பாங்க. இந்த அனிமி ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் போக போக வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க இன்னைக்குள்ள எபிசோட பார்த்துடலாம். லேடி ஐலின், உனக்கும் எனக்கும் நடந்த எங்கேஜ்மெண்ட்டை அஃபிஷியலா நான் இப்போ கேன்சல் பண்றேன். என்னது, நமக்கு நடந்த எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றியா? எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சது? ஆனா என்னன்னே தெரியல, இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்க, இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஏற்கனவே என்னோட கனவுல பார்த்திருக்கேன். எல்மேயரோட கிரவுன் பிரின்ஸ் ஆன இந்த செட்ரிக் என்னோட ஃபியான்சே மட்டும் இல்ல, இந்த கதையில வர ஒரு ரொமான்டிக் கேரக்டர். இனியும் லில்லியன் மேல இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் என்னால ஹைட் பண்ண முடியாது. நான் அவளதான் விரும்புறேன் அப்படின்னு அந்த பிரின்ஸ் சொல்ல, உங்களை இப்படி ஹர்ட் பண்ணணும்னு நாங்க நினைக்கவே இல்லைன்னு லில்லியனும் சொல்றா. லில்லியன் என்னதான் ஒரு காமனரா பிறந்திருந்தாலும் ஒரு நோபல் அவளை தத்தெடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த கேமோட ஃபீமேல் லீடு இவதான். என்னது கேமா? ஃபீமேல் லீடா? தன்னை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கவே, இனியும் நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகும்னு தோணல ஐலின்னு அந்த பிரின்ஸ் சொல்ல, என்னது நான் ஐலினா? இது அந்த கேம்ல வர ஃபீமேல் லீடோட எதிரியாச்சே. இப்போதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. நான் இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டே என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் விளையாண்ட ஒரு கேம் தான். என் மேல உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் நான் இங்க நின்னுட்டு இருந்தா அது சரி வராது. அண்ட் சாரி, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் உடஞ்சு அழப்போறது இல்ல. என்ன ஆனாலும் சரி, அழுதுறாத, சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து எப்படியாச்சும் கிளம்பிடு அப்படின்னு ஹீரோயின் தனக்கு தானே சொல்லிக்கிட்டு, நான் உங்களை உண்மையாவே லவ் பண்ண செட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. நான் என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல விளையாண்ட ஓட்டோம் கேம்குள்ள தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த கேம்ல டீமன், செயின்ஸ், மெய்டன்ஸ்னு நிறைய மேஜிக்கல் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி என்னன்னா, ஹோலி ஸ்வாட் மெய்டன் ஆன லில்லியன் முழுசா அவேக்கன் ஆன டீமன் லார்ட் கூட ஃபைட் பண்ணி அவரை கொல்றது தான். அதே நேரத்துல ஐலின் ஆன நானும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற சண்டையில மாட்டி இறந்துடுவேன். என்னதான் ஐலின் சாகிறது இந்த கேம்ல வர ஒரு சீனா இருந்தாலும், இப்ப நான் தானே ஐலின். கண்டிப்பா என்னோட சாவு அப்படி இருக்கக்கூடாது. யோசி, ஏதாச்சும் யோசி. உனக்கு இந்த கேம்ல நடக்க போறது எல்லாமே தெரியும். டீமன் லார்ட் முழுசா அவேக்கன் ஆன அப்புறம் நடக்க போற அந்த ஃபைனல் பேட்டில் தான் நான் சாக போறேன் அப்படின்னா என்ன ஆனாலும் சரி, அதை நான் நடக்க விடக்கூடாது. அதுக்கு அந்த டீமன் லார்டை என்னோட வழிக்கு கொண்டு வரணும். நம்ம ஹீரோயின் டீமன் லார்டோட கேசலுக்கு போற வழியில பூனை குறுக்க வரவே அதை பார்த்து பயந்துடுறா. இங்க இருந்து திரும்ப போயிடு ஹியூமன், உனக்கு இங்க வர அனுமதி இல்லைன்னு அங்க இருக்கிற ரேவன்ஸ்லாம் கத்த, உங்க மாஸ்டரை பார்க்க வந்த கெஸ்ட்டை இப்படிதான் மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு, என்ன ஆனாலும் சரி அவரை பார்க்காம இங்க இருந்து நான் போக போறதில்ல. அந்த லில்லியன் மட்டும் இல்ல, எனக்குள்ளேயும் ஹோலி ஸ்வாட் மெய்டனோட ரத்தம் தான் ஓடுது. இதெல்லாம் எனக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கேசல் டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றா. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு ஒரு குரல் கேட்கவே, நம்ம ஹீரோயினும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அப்ப எங்க இருந்தோ ஒரு பவர் திடீர்னு வந்து அடிச்சு அந்த கதவு ரெண்டா பொளக்க, யாருன்னு திரும்பி பார்த்தா டீமன் லார்ட் அங்க நின்னுட்டு இருப்பான். உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஹியூமனுக்கு இங்க என்ன வேலைன்னு டீமன் லார்ட் கேட்கவே, நம்ம ஹீரோயினும் இந்த டீமன் லார்ட் நான் நினைச்சதை விட பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு, நான் தான் ஐலின், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவே, அதை கேட்டு கடுப்பான அந்த டீமன் லார்ட், என்கிட்ட இப்படி கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? அப்போ அங்க இருக்கிற மரத்துல மின்னல் விழுந்து பத்தி எரிய அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியில மயங்கி விழுந்துடுறா. நான் ஒரு நோபல் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் பொண்ணுங்கிற ஒரே காரணத்தினால என்னை விட என் பிரதர்ஸை ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. எவ்வளவுதான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்னால அவங்க அளவுக்கு வர முடியல. ஒரு கட்டத்துல என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் பிரின்ஸ் செட்ரிக் என்னோட லைஃப்ல வந்தான். எனக்கு 8 வயசு இருக்கும்போது அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணான். அதுல இருந்து என்னோட மொத்த உலகமுமே மாறி போச்சு. நானும் ஒரு எம்ப்ரஸ் ஆகணும்னு முடிவெடுத்தேன். அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்கூல்ல கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்க யாருமே இல்ல. எல்லாரும் என்ன ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணாதான் பார்த்தாங்க. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம எனக்காவது ஒரு நாள் பிரின்ஸ் செட்ரிக்கோட ஒய்ஃப் ஆகலாம்னு நினைச்சேங்கிறத நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணை திறக்கும் போது டீமன் லார்ட் அவரோட சபார்டினேட்ஸ் ஆன கீத்துங்கிற ஹியூமன் கூடயும் வியாசபத்துங்கிற டீமன் கூடயும் பேசிட்டு இருப்பாரு. இவ மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இவ ஒரு ஸ்பையா கூட இருக்கலாம். நமக்கு வேண்டாதவங்க யாராவது இவளை அனுப்பி வச்சிருக்கலாம். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, நீங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஸ்பைலாம் கிடையாது. நானா தான் உங்களை பார்க்க இங்க வந்தேன். கிளாட் ஜீன் எல்மேயர். இந்த கிளாட் வேற யாரும் இல்ல, பிரின்ஸ் செட்ரிக்கோட ஹாஃப் பிரதர் தான். அவனுக்கு 10 வயசு இருக்கும்போது அவனோட டிமானிக் பவர்ஸ் பத்தி தெரிய வந்ததுனால கிங்டமை விட்டு அவனை வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த வேர்ல்ட்ல ஹியூமன்ஸும் டீமன்ஸும் சண்டை போடக்கூடாதுங்கிறதுனால ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு கேசல்ல அவனை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஒருவேளை டீமன் லார்ட் ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் வெறுத்துட்டா, அப்போ அவன் ஃபுல்லா அவேக்கன் ஆகி இந்த கேமோட ஃபைனல் பாஸ் ஆன ஒரு டிராகனா மாறி ஐலினையும் கொண்டுடுவான். அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம நான் பாத்துக்கிறேன். இதை கேட்டு கடுப்பான டீமன் லார்ட், இந்த பைத்தியத்தை முதல்ல இங்க இருந்து அனுப்புங்கன்னு சொல்ல, நான் கண்டிப்பா இங்க இருந்து போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு நடக்க போற எங்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்க சம்மதிக்கணும். நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணி கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எங்கேஜ்மெண்ட் பத்தி பேசுறியா? ஒருவேளை நீ என்ன லவ் பண்றியான்னு டீமன் லார்ட் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் லவ் அப்பெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல, உடனே அந்த கேசலுக்குள்ள புயல் அடிக்குது. மை லார்ட் ப்ளீஸ் கோவப்படாதீங்கன்னு டீமன் லார்டோட சபார்டினேட்டும் சொல்ல, உனக்கும் என் பிரதர் செட்ரிக்கும் எங்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகி முழுசா ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள உன்னால எப்படி இங்க வந்து இப்படிலாம் பேச முடியுது? என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நடந்ததையே நினைச்சு ஒரு மூலையில உட்காந்து என்னால அழுதுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்க அது கிழிஞ்சி சேரும் சகதியமா இருக்கு. என்னோட அப்பியரன்ஸ் இப்படி இருக்கிறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. நான் இன்னொரு நாள் உங்களை வந்து பாக்குறேன்னு நம்ம ஹீரோயின் சொல்லவே, அதுக்கு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு டீமன் லார்ட் ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பழைய மாதிரி மாத்திடுறான். உன் ட்ரெஸ்ஸை தான் நான் சரி பண்ணிட்டேனே, திரும்பி நீ இங்க வர வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. எனக்கு இப்படி ஒரு மேஜிக் ட்ரெஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. இதை நான் உங்க ஞாபகார்த்தமா பத்திரமா வச்சுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி டீமன் லார்ட் அவர் மேஜிக்கை வச்சு ஹீரோயின் அவ வீட்டுக்கே அனுப்பிடுறாரு. இன்னைக்கு வேணா நீங்க ஜெயிச்சிருக்கலாம்,
ஆனா இந்த ஐலின் கண்டிப்பா பின்வாங்க மாட்டா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களை மீட் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் செட்ரிக்கும் லில்லியனும் கொடுத்த லெட்டரை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இன்னும் 2 மாசத்துல நடக்க போற பால் செரிமோனில பிரின்ஸோட என்கேஜ்மெண்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கும் அவருக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்க அபிஷியலா சைன் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாரும் முன்னாடி நான் அசிங்க பண்ணுன்றதுக்காகவே அவங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்காதுன்னு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா இந்த செரிமனியை அட்டன் பண்ணுவேன்னு சொல்றா. என்ன ஆனாலும் சரி அந்த கிளாடை எப்படியாச்சும் என் வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். என்னது இவ்வளோ நேரமா ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருக்கேனா? ஒருவேளை நான் வரக்கூடாதுன்னு மேஜிக்கல் பேரியர் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ கொண்டு வந்த பேஸ்கெட்ல இருந்து ஸ்வீட்ஸை எடுத்து நான் நேற்று நடந்ததுக்காக சாரி கேட்கலாம்னு தான் இந்த ஸ்வீட்ஸை இங்க கொண்டு வந்தேன். ஆனா என்ன பண்றது, இதை நான் திரும்பி கொண்டு போய் ஆகணும் போல இருக்கே. ஸ்வீட்ஸா என்கிட்ட கொடு. உனக்காக தான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கோ. அடி பாவி, அப்படி இதுல என்னத்தை தாட்டி கலத்து தொலைச்ச? அதுக்கு நம்ம ஹீரோயினும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்ல, கொஞ்சமா மயக்க மருந்து தான் கலந்தேன். என்னை நீ குறைச்சி எடை போட்டுட்ட. டீமன் லார்ட் எங்க இருந்தாலும் உடனே வாங்க. அப்படி நீங்க வரலன்னா உங்க பறவையோட ஒவ்வொரு ரெக்கையும் பிச்சு இவனை நான் சூப்பு வச்சிருவேன். நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப டீமன் லார்ட் தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ரேவனை கியூர் பண்றாரு. இன்னும் 2 மாசத்துல பால் செரிமனியை நான் அட்டன் பண்ண போறேன். நான் என்ன நினைச்சேன்னா நீங்களும் என் கூட அந்த செரிமனிக்கு வருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது டீமன் லார்ட் நமக்கு ஒரு பிரச்சனை. அந்த ஃபெட்ரியர் குட்டி நம்ம ஃபாரஸ்ட்ல தப்பிச்சிருச்சு. ஆல்ரெடி அது என்னோட மேஜிக்கல் பேரியரை விட்டு வெளியே போயிடுச்சு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை பார்த்துட்டா பிரச்சனை கையை மீறி போயிடும்னு கீத் சொல்ல நான் இப்பவே போய் அதை கையோட கூட்டிட்டு வரேன். இல்ல அப்படி நம்ம பண்ணினா சுச்சுவேஷன் அது இன்னும் மோசமாக்கிடும். ஹியூமன்ஸ் யாராவது உன்னை பார்த்துட்டா நான் போய் அதை பத்திரமா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு டீமன் லார்டோட ஸ்கார்ஃபை வாங்கிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. போதும் நிறுத்துங்க, நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி அவ கொண்டு வந்த ஸ்கார்ஃப் அந்த குட்டி கிட்ட காட்டி அதை காமாக்கவே அந்த பசங்க அவளை தள்ளி விட்டுட்டு அந்த குட்டியை திரும்பவும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த குட்டியோட அம்மா அங்க வரவே பயத்துல அவனுங்க அங்கிருந்து ஓடிடுறானுங்க. நம்ம ஹீரோயினும் அந்த குட்டியை காப்பாத்தி பத்திரமா அதோட அம்மா கிட்ட சேர்த்துடுறா. செட்ரிக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நீ லிலியனை ஹர்ட் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு ஒரு டீமனை கொண்டு வந்திருக்கான்னு பழி போட அப்படி ஒரு கேவலமான காரியத்தை நான் எதுக்கு செய்ய போறேன்? இப்ப இதை பத்திலாம் பேச வேண்டாம் செட்ரிக், பாவம் ஏற்கனவே லேடி ஐலின் கையில அடிபட்டிருக்கு. அது அவளோட தப்பு தான், நம்ம அதுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு பிரின்ஸ் செட்ரிக் சொல்லவே டீமன் லார்ட் அங்க வரான். அதை பாக்குற மத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்க என்ன நடக்குதுன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்ப டீமன் லார்ட் நம்ம ஹீரோயின் முன்னாடி நீல் பண்ணி உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் ஐலின். ஏன்னா நீ உன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த ஃபென்ட்ரியர் குட்டியை காப்பாத்திருக்கேன்னு அவர் சொல்ல எதுக்காக என்ன மாதிரி ஒருத்தி மேல விழுந்த பழியை நீக்கிறதுக்காக அந்த டீமன் லார்டே இங்க வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லார்ட் அவரோட மேஜிக்கல் சேரியட்ல நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு அவர் கேட்க இந்த மொத்த வேர்ல்டுமே என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் விளையாண்ட ஒரு கேம் தான். அந்த கேமோட எண்ட்ல நீங்க ஒரு டிராகனா மாதிரி என்ன கொண்டுடுவீங்கன்னு ஹீரோயினும் சொல்ல இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருதுன்னு சொல்லி நம்ம டீமன் லார்ட் அவரோட சேரியட்டை மறைய வைக்க நம்ம ஹீரோயினும் கீழே விழுறா. அப்போ டைமிங்ல அவளை காப்பாத்தி சேஃபா கீழே கொண்டு வராரு. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் விட்டுருந்தா நான் போய் சேர்ந்திருப்பேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே பால் செரிமனிக்கு நான் கூட வரேன். நீ அழுத எப்படி இருக்கும்னு பார்க்க ஆசையா இருக்குன்னு டீமன் லார்ட் சொல்லவே அதை கேட்கிற ஹீரோயினும் வெக்கப்படுவா. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஒரு வழியா நம்ம ஹீரோயினா அவ மனசுல இருக்கிறத அந்த டீமன் லார்ட் கிட்ட சொல்லிட்டா. அந்த டீமன் லார்ட்க்குமே நம்ம ஹீரோயின் மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்த மாதிரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. அதை எப்படி அவ சமாளிக்கிறாங்கிறத மத்த எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோ.